பிஜேபியோட கண்டிப்பா இங்க கூட்டணி அமைக்கிறதுக்காக பிஜேபி கூட கூட்டணி. ஆமா யாரு அப்படி சொல்றான்? சம்பளம் வேணாம் வந்து கேளுங்க. எங்க நிலைப்பாடுல வந்து நாங்க ரொம்ப தெளிவா இருக்கு. கொள்கை எதிரியோட எந்த காலத்திலும் கூட்டணியோ மறைமுகமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எதுவுமே இருக்காது. அதிமுக வந்து வேற யாரும் வர மாதிரி இருக்காங்க சார். பொறுத்திருந்து வர்றாங்க பொறுத்திருந்து பாருங்க. இந்த கேள்வி மைத்திலிங்க வரலாம். இல்ல, நீங்க பொறுத்திருந்து பாருங்க. அதிமுக வந்து வேற யாரும் வர மாதிரி இருக்காங்க சார். ஏன்னா நிறைய பொறுத்திருந்து வர்றாங்க. பொறுத்திருந்து பாருங்க. இந்த கேள்வி மைத்திலிங்க வரலாம். இல்ல, நீங்க பொறுத்திருந்து பாருங்க. 18 ஈரோட்டுக்கு வர்றதுக்கு இன்னும் பெர்மிஷன் கன்ஃபார்ம் ஆகல. வர்றாங்க, என்ன பிளான்? கண்டிப்பாக நடக்கும். செங்கோட்டையன் கண்டிப்பாக இருக்கும். பிஜேபியோட கண்டிப்பா இங்க கூட்டணி அமைக்கிறதுக்காக சமூக ஊடகங்கள்லாம் வைரலா பரவி சொல்லுது. இது எப்படி சார்? பிஜேபி கூட கூட்டணி. ஆமா யாரு அப்படி சொல்றான்? சம்பளம் வைரலா வந்து கேளுங்க. எங்க நிலைப்பாடுல வந்து நாங்க ரொம்ப தெளிவா இருக்கு. கொள்கை எதிரியோட எந்த காலத்திலும் கூட்டணியோ மறைமுகமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எதுவுமே இருக்காது. சார், இப்போ எல்லா கட்சியுமே கூட்டணி அமைச்சிருக்கு. தாவிக கூட்டணி வேற கட்சியில அமைப்பாங்க. இதுவரை எந்த கட்சியும் தாவிகாவோட கூட்டணிக்கு வர மாதிரி தெரியும். அரசியல் கட்சியை வந்து அவ்வளவு வந்து லேசா எடை போடாதீங்க. அவங்களுக்கு தெரியும் எப்போ வரணும், எப்ப எந்த கட்சியோட சேரணுங்கிறது. அதனால கண்டிப்பா அவங்க வந்து உரிய நேரத்துல பண்ற விவகாரத்துல தாவேரோட ஸ்டாண்ட் என்ன, அது நேற்றைய எங்க இணை பொதுச் செயலர் சிடி நிர்மல்குமார் அவர் சொல்லிட்டார். செங்கோட்டை இப்பதான் வந்துருக்காரு, முக்கிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்து கூட்டணி பேசுறதுக்கு எல்லாமே ஆரம்பத்துல 10 ஆண்டு காலமா வந்து விஜய் கூட இருக்கவங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்கலான்ற மாதிரி பேச்சுவார்த்தைக்காக ஒரு குழு அமைக்க வேண்டும் என்று நடந்த மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாக குழு கூட்டத்தில் வந்து முடிவு எடுக்கப்பட்டது. ஒரு குழு அமைக்கப்படும். చంపొద్దు నేను